வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம ராசிகளின் முதல் ராசியான செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். என்னோட ஒரு ஜோதிடர் நிபுணர் இருக்காங்க. சொல்லுங்க, மேஷ ராசிக்கு இந்த மாசம் எப்படி? வணக்கம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான பலன்கள் தான் காத்துக்கிட்டு இருக்கு. கிரக நிலைகளை பார்த்தா உங்க ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகுன்னு கிரகங்களோட கூட்டணி பலமா இருக்கு. இது பெரிய பலம். 11வது வீட்ல இத்தனை கிரகங்களா? அப்போ மேஷ ராசிக்காரங்க இந்த மாசம் பயங்கரமா சம்பாதிப்பாங்களே. ஆரம்பத்துல வருமானம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா சனி பகவான் 12வது வீட்டுல, அதாவது விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால கைக்கு வர்ற பணம் அப்படியே செலவாகவும் வாய்ப்பு இருக்கு. குறிப்பா மாசத்தோட 2வது பாதியில செலவுகள் கட்டுக்கடங்காம போகலாம். சோ மேஷ ராசிக்காரங்க வரவு வரும்போதே சேமிக்க கத்துக்கணும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷ ராசி நேயர்கள் பொதுவாவே சுறுசுறுப்பானவங்க. இந்த மாசம் வேலையில ரொம்ப ஹெக்டிக்கா இருப்பீங்க. வேலை பளு அதிகமா இருக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ் என்னன்னா, வெளிநாட்டு தொடர்புகள் வழியா உங்களுக்கு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கலாம். ஆனா பிசினஸ பெருக்க கொஞ்சம் முதலீடு போட வேண்டியிருக்கும். அதுக்கு தயங்காதீங்க. காதல் பற்றி மற்றும் குடும்ப வாழ்க்கை பத்தி சொல்லுங்களேன். மேஷ ராசி காதலர்களுக்கு ஆரம்பத்துல ஸ்வீட்டா இருக்கும். ஆனா போக போக சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். திருமணமானவங்களுக்கு 2ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் மறைவா இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா மாச கடைசியில உங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆரோக்கியத்துல மேஷ ராசிக்காரங்க எதை கவனிக்கணும்? முக்கியமா வயிறு, ஜீரண கோளாறு அல்லது வயிற்று வலி வரலாம். மேஷராசிக்காரங்க காரமான உணவை விரும்பி சாப்பிடுவாங்க. அதை இந்த மாசம் குறைச்சிக்கணும். ஏற்கனவே பிபி, சுகர் இருக்கிறவங்க ரொம்ப அலட்சியமா இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி சொல்லவே இல்லையே. மாணவர்கள் கொஞ்சம் சவால்களை சந்திப்பாங்க. ஆனா மேஷராசி மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கணும்ன்ற கனவு இந்த மாசம் நனவாக வாய்ப்பு அதிகம். ராகுவோட துணை இருக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சி கண்டிப்பா கைகூடும். அப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஒர்க் ஹார்ட் பிளே சேஃப் மாசம்னு சொல்லலாமா? கரெக்டா சொன்னீங்க. உழைப்புக்கு ஏத்த பலன் உண்டு. ஆனா ஆரோக்கியத்திலையும் பணத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அருமையான விளக்கம். மேஷராசி நேயர்களே, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மாசத்தை சிறப்பாக்குங்க. நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்ட ரிஷப ராசிக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் அதிர்ஷ்ட மழைன்னு கேள்விப்பட்டேனே, நிஜமா? ஆமாங்க. ரிஷப ராசிக்கு இந்த மாசம் பல வழிகள்ல ரொம்ப சாதகமா இருக்க போகுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, 2வது வீட்ல இருக்கிற குரு பகவான் 11ஆம் தேதியிலிருந்து நேரடி பார்வையில வராரு. இது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். வாவ்! அப்போ பணவரவு எப்படி இருக்கும்? 11வது வீட்ல சனி வேற இருக்காருன்னு சொன்னாங்களே. ஆமா, 11வது வீட்ல சனி இருக்கிறதுனால நிரந்தரமான வருமானத்துக்கு பஞ்சமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த மாசம் நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். நிதி நிலைமை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா மாச கடைசியில சுக்கிரன் 12வது வீட்டுக்கு போறதுனால கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கும். அத கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும். ஓகே, வேலை மற்றும் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் எப்படி? ராகு 10வது வீட்ல இருக்காரே. 10வது வீட்ல ராகுவோட சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. இதனால வேலையில செம்ம பிஸியா இருப்பீங்க. ஒர்க் பிரஷர் கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஏத்த அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். தொழிலதிபர்கள் தாராளமா பிசினஸை விரிவுபடுத்தலாம். அதுல பெரிய சக்சஸ் காத்துட்டு இருக்கு. ஃபேமிலி லைஃப் பத்தி சொல்லுங்களேன். ரிஷப ராசி காதலர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? காதல் விஷயத்துல இது ஒரு கோல்டன் பீரியட். பார்ட்னர் கூட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபம் எல்லாம் நீங்கி புரிதல் அதிகமாகும். திருமணமான தம்பதிகளுக்குள்ள நெருக்கம் கூடும். ஆனா குடும்பத்துல சில விஷயங்கள் அப்பப்போ ஏறி இறங்கும். அதனால வீட்ல பேசும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் வெளிநாடு முயற்சிகள் பத்தி உங்க கருத்து என்ன? மாணவர்கள் அவங்க போடுற உழைப்புக்கேத்த சூப்பரான ரிசல்ட்ட பார்ப்பாங்க. முக்கியமா மாசத்தோட பிற்பகுதியில வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்களுக்கு வீசா கிடைக்கிறது, அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகுறதுன்னு பாசிட்டிவான செய்திகள் வரும். ஹெல்த் விஷயத்துல ரிஷபராசிக்காரங்க எதுல கவனமா இருக்கணும்? இதுதான் ரொம்ப முக்கியம்.
கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது வயிற்று வலி வரலாம். கண்ணு தானே பாத்துக்கலான்னு அசால்ட்டா இருக்காதீங்க. மொபைல், லேப்டாப் யூஸ் பண்றவங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. சாப்பாட்டுல கண்ட்ரோல் வேணும். ஆனா மாச கடைசியில ஹெல்த்ல இருந்த சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சூப்பர். அப்போ ரிஷபராசிக்காரங்க இந்த மாசம் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் அலர்ட்டா இருந்தா மத்தபடி எல்லாமே சக்சஸ் தான். கண்டிப்பா ரிஷபராசிக்கு இது ஒரு முன்னேற்றமான மாசம். குருவோட அருளும் சனியோட லாபமும் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். அருமையான தகவல்கள். ரிஷபராசி நேயர்களே, இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்ல சந்திப்போம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ராசிகள்லயே ரொம்ப ஸ்மார்ட்டான மிதுன ராசி பத்தி தான். இந்த மாசம் மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்ட போகுதுன்னு கேள்விப்பட்டேன், நிஜமா? ஆமாங்க, மிதுன ராசிக்கு இந்த மாசம் ஒரு ஜாக்பாட் மாசம்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து உங்களுக்கு ஆசி வழங்குறாரு. சனி பகவான் 10வது வீட்ல இருக்காரு. கிரகங்களோட சஞ்சாரம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. வாவ், சூப்பர். அப்போ வேலை மற்றும் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? ஏதாவது மாற்றங்கள் வருமா? வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. வேலை இடமாற்றம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமா தான் இருக்கும். பிசினஸ் பண்றவங்க இந்த மாசம் செம்மையா கல்லா கட்டுவாங்க. நீங்க எவ்வளவு தூரம் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நிலைமை என்ன? அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வேலை செய்யுமா? கண்டிப்பா மாணவர்களுக்கு இது ரொம்பவே நல்ல மாசம். அதிர்ஷ்டத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு முழுமையா இருக்கு. ஆனா அதிர்ஷ்டம் இருக்குல்லன்னு படிக்காம இருக்கக்கூடாது. ஹார்ட் ஒர்க் பண்ணா அதுக்கு ஏத்த டபுள் ரிசல்ட் கிடைக்கும். லவ் அண்ட் மேரேஜ் லைஃப் பத்தி சொல்லுங்க. குரு ராசியிலேயே இருக்காருன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்குமே. கரெக்டா சொன்னீங்க. குரு பகவானோட பார்வையால காதல்ல இருக்கிறவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். திருமணமானவங்களுக்கு இது ஒரு அழகான காலம். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட இந்த மாசம் அதெல்லாம் தானா விலகிடும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க. இந்த மாசம் மேக்ஸிமம் டிராவல் பத்தி சொல்லிருக்கீங்க. அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். ஆமா, இந்த மாசம் நீங்க பேக் தூக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய லாங் டிராவல் இருக்கு. அது ஒரு ஜாலியான டூரா இருக்கலாம், இல்லனா ஒரு புனித யாத்திரையா கூட இருக்கலாம். இந்த பயணங்கள் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். ஆரோக்கியத்துல ஏதாவது ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையா? ஆரோக்கியம் ஓவராலா நல்லா இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், சாப்பாட்டுல கொழுப்பு அதிகமா இருக்கிற உணவுகளை தவிர்க்கணும். ஏன்னா குரு ராசியில இருக்கிறதுனால ஈஸியா வெயிட் போட வாய்ப்பு இருக்கு. மாச கடைசியில சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அதனால உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. அலட்சியம் வேண்டாம். சூப்பர். அப்போ மிதுன ராசிக்காரங்க இந்த மாசம் பிஸியாவும் அதே சமயம் ஹாப்பியாவும் இருக்க போறாங்க. ஆமா, கிரகங்கள் சாதகமா இருக்கிற இந்த நேரத்துல புதிய முயற்சிகளை தைரியமா எடுக்கலாம். வெற்றி நிச்சயம். அருமையான தகவல். மிதுன ராசி நேயர்களே, இந்த பாசிட்டிவ் வைப்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது உணர்ச்சிகரமான கடக ராசி பத்தி தான். இந்த மாசம் கடக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சவாலான மாசம்னு கேள்விப்பட்டேன். கிரகங்கள் எல்லாம் 8வது வீட்ல சங்கமமாகுதாமே. ஆமாங்க, உண்மைதான். மாத ஆரம்பத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகுன்னு 5 கிரகங்கள் உங்க ராசிக்கு 8வது வீட்ல இருக்காங்க. இதனால இந்த மாசம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அதிகமா இருக்கும். முக்கியமா குரு பகவான் 12வது வீட்ல இருக்கிறதுனால செலவுகள் உங்க பட்ஜெட்டை மீறி போக வாய்ப்பு இருக்கு. அப்போ நிதி நிலைமை, ஃபினான்ஸ் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்குமோ? ஆரம்பத்துல அப்படி தோணும். ஆனா 2ஆம் தேதியே சுக்கிரன் 9வது வீட்டுக்கு மாறிட்டாரு. இது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். பொருளாதார ரீதியா சில நன்மைகள் வரும். அதே நேரம் 15ஆம் தேதி சூரியன் 9வது வீட்ல இருக்கிற சனியோட இணையறாரு. இதனால உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் இல்லனா வெளிநாடு போற வாய்ப்புகள் கூட தேடி வரும். வேலையில இருக்கிறவங்க நிலைமை எப்படி? ஒர்க் பிரஷர் பத்தி என்ன சொல்றாங்க?
வேலைன்னு பார்த்தா வேலைப்பளு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா கடகராசிக்காரங்க சளைக்க மாட்டாங்க. தொடர்ந்து கடினமா உழைப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட எதிரிகள் உங்களை வீழ்த்த நினைப்பாங்க. ஆனா அவங்களாலேயே உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். எதிரிக்கு கூட நம்மளால நல்லது நடக்கணும்னு கடகராசி பெருமைப்பட்டுக்கலாம். லவ் அண்ட் மேரேஜ் லைஃப்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? காதல் விஷயத்துல இந்த மாசம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். புரிதல் கம்மியா இருக்கிறதுனால சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். ஆனா திருமணமானவங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கு. மாமியார் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துப்பீங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு. அத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸ்டூடண்ட்ஸ் பத்தி சொல்லுங்களேன். அவங்களுக்கு சவால்கள் இருக்குமா? ஆமா, மாணவர்களுக்கு இது ஒரு சோதனையான காலம்னு தான் சொல்லணும். ஈஸியா கவனம் சிதறலாம். அதனால மத்த விஷயங்களை ஓரங்கட்டிட்டு படிப்புல மட்டும் முழு கவனம் செலுத்தணும். அப்போதான் சவால்களை தாண்டி ஜெயிக்க முடியும். ஹெல்த் டிப்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா 8வது வீட்ல கிரகங்கள் இருக்கே. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்துல எந்த விதமான அலட்சியமும் காட்டக்கூடாது. சின்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனே கவனிங்க. இல்லைனா அது பெரிய பிரச்சனையா மாற வாய்ப்பிருக்கு. அதே சமயம் குடும்பத்துல இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல தீர்ந்து ஒரு நிம்மதி கிடைக்கும். ஓகே, அப்போ கடக ராசிக்காரங்க இந்த மாசம் கொஞ்சம் பிளான் பண்ணி ஹெல்த்லயும் செலவுலயும் கவனமா இருந்தா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கண்டிப்பா சவால்கள் வந்தாலும் கடகராசிக்காரங்க அதை தாண்டி வர்ற மன உறுதி கொண்டவங்க. நம்பிக்கையோட இருங்க. தெளிவான விளக்கும். கடகராசி நேயர்களே, சவால்களை சமாளித்து முன்னேற வாழ்த்துக்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ராசிகளின் ராஜாவான சிம்ம ராசி பத்தி தான். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் மும்முரமான கிரக மாற்றங்கள் இருக்கே. என்ன சொல்லுது அவங்க ராசி பலன்? ஆமாங்க, சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாசம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு டெஸ்டிங் பீரியட் தான். ஏன்னா கேது 1வது வீட்டிலையும் ராகு 7வது வீட்டிலையும் இருக்காங்க. முக்கியமா சனி பகவான் 8வது வீட்ல அஷ்டம சனி இருக்கிறதுனால ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். அப்படியா? ஆனா குரு பகவான் 11வது வீட்ல இருக்காரே, அவர் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பார்ல. கண்டிப்பா. குரு பகவான் 11வது வீட்ல லாபஸ்தானத்துல இருந்து 11ஆம் தேதி முதல் நேர்கதியில வர்றது ஒரு மிகப்பெரிய ஆறுதல். வருமானத்துக்கு அவர் வழி செய்வார். ஆனா அதே சமயம் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என்னா 7வது வீட்ல ராகுவோட சேர்றாங்க. இது பிசினஸ்லயும் பார்ட்னர்ஷிப்லயும் சின்ன சின்ன குழப்பங்களை உருவாக்கலாம். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரங்க எதை எதிர்பார்க்கலாம்? வேலையில இருக்கிறவங்களுக்கு மாசத்தோட முதல் பாதி கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அதிக சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, பிற்பாதியில நிலைமை உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். பிசினஸ் பண்றவங்க மட்டும் ரொம்ப அமைதியா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. பொறுமையா இருந்தா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். காதலும் திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்க போகுது? லவ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். உங்க பார்ட்னர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நிறைய சான்ஸ் கிடைக்கும். லவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஆனா திருமணமானவர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான டைம். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தனிப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கும். அதனால ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போறது தான் நல்லது. ஆரோக்கியம் பத்தி நீங்க சொல்லும்போது கொஞ்சம் சீரியஸா இருக்கணுமே. ஆமா, இதுலதான் சிம்மராசிக்காரங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். சனி 8வது வீட்ல இருக்கிறதுனால உடல்நல பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம். ஏற்கனவே ஏதாவது நோய் இருந்தா அதை அசால்ட்டா விட்டுறாதீங்க. முறையான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சாப்பாட்டுலயும் உடற்பயிற்சிலையும் இந்த மாசம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். வேற ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, மாச கடைசியில உங்களுக்கு ஒரு நீண்ட தூர பயணம், அதாவது லாங் ட்ரிப் அமையலாம். அந்த பயணம் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியையும் சில நன்மைகளையும் கொடுக்கும். நிதி ரீதியா பார்த்தா செலவுகள் வருமானத்தை விட அதிகமா இருக்கும். சோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது கவனமா இருங்க. ஓகே, அப்போ சிம்ம ராசிக்காரங்க இந்த மாசம் ஆரோக்கியத்திலையும் ஃபேமிலி மேட்டர்லயும் கொஞ்சம் கவனமா இருந்தா குருவோட அருளால மத்தத சமாளிச்சிடலாம். நிஜமா, சூரியனை போல பிரகாசிக்கிற சிம்மராசிக்காரங்க பொறுமையை கடைபிடிச்சா இந்த மாசத்தையும் வெற்றிகரமா கடந்துடலாம். அருமையான விளக்கம். சிம்மராசி நேயர்களே, உங்க கம்பீரமும் தன்னம்பிக்கையும் உங்களை காப்பாற்றும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாம புத்திசாலித்தனத்துக்கு பேர் போன
கன்னி ராசிக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் கிரகங்கள் கொஞ்சம் பரபரப்பா இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமாங்க, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் சவால்கள் நிறைந்த மாசம்தான். ஏன்னா உங்க ராசிக்கு 6வது வீட்ல ராகு, சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன்னு ஒரு பெரிய கிரக கூட்டணியே இருக்கு. இது உங்களுக்கு எதிர்ப்புகளை உருவாக்கலாம். அப்போ மெயினா எந்த விஷயத்துல கன்னி ராசிக்காரங்க கவனமா இருக்கணும்? முதல்ல ஹெல்த் தான். 6வது வீட்ல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால உடல்நல பிரச்சனைகள் ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்கும். மன அழுத்தமும் கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால யோகா, மெடிடேஷன் பண்றது ரொம்ப நல்லது. அப்புறம் உங்க எதிரிகள் இந்த மாசம் கொஞ்சம் சத்தம் போடுவாங்க. அதாவது உங்களை வேலை செய்யற இடத்துலயோ இல்ல பர்சனல் லைஃப்லயோ தொந்தரவு பண்ண நினைப்பாங்க. ஆனா எதையும் கண்டுக்காம உங்க வேலையை மட்டும் பாருங்க. உங்க ராசிநாதன் புதன் இந்த மாசம் வக்ரமா இருக்காராமே. ஆமா, ராசி அதிபதி புதன் 8வது வீட்ல வக்ரமா இருக்கிறதுனால கொஞ்சம் மந்தமான சூழல் இருக்கும். மார்ச் மாசம் அவர் நேர்கதியில வந்த பிறகுதான் உங்களுக்கு முழுமையான ரிலீஃப் கிடைக்கும். அது வரைக்கும் நிதானம் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கும்? கஷ்டமான நேரத்துல குடும்பம் கூட நிக்குமா? கண்டிப்பா, அதுதான் இந்த மாசத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உங்க குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. அவங்களோட முழு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கும் நேரம் சுமாரா இருக்கும். ஆனா பிசினஸ் பண்றவங்க மட்டும் ஏற்ற இறக்கங்களை சமாளிக்க ரெடியா இருக்கணும். லவ் அண்ட் மேரேஜ் லைஃப்ல ஏதாவது குட் நியூஸ் இருக்கா? இருக்கு. காதல் உறவுகளுக்கு இது ரொம்ப சூப்பரான மாசம். சொல்லப்போனா உங்க காதல் கல்யாணத்துல முடியறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. திருமணமானவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த விஷயத்துல கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. நிதி நிலைமை மற்றும் மாணவர்களோட நிலைமை பத்தி சொல்லுங்களேன். பண விஷயத்துல இந்த மாசம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. செலவுகள் கைமீறி போகலாம். தேவையில்லாத டிராவல் வர்றதுனால செலவுகள் அதிகமாகும். ஆனா மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல மாசம். படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனா பட்ஜெட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஓகே, அப்போ கன்னி ராசிக்காரங்க இந்த மாசம் ஹெல்த்லயும் செலவுலயும் கவனமா இருந்து ஃபேமிலி சப்போர்ட்டோட சவால்களை ஜெயிச்சிடலாம். நிஜமா, ராசிநாதன் புதன் மார்ச்ல நேரடியா வந்ததும் நீங்க பழையபடி வேகமா செயற்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கணும். அருமையான விளக்கம். கன்னிராசி நேயர்களே, உங்க குடும்பத்தோட அன்பே உங்களுக்கு பெரிய பலம். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமா அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது தராசு சின்னத்தை கொண்ட எதையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய துலாம் ராசி பத்தி தான். இந்த மாசம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கிரகங்கள் சாதகமா இருக்கா? வணக்கம். துலாம் ராசிக்கு இந்த மாசம் ஒரு மிதமான மாசம்னு தான் சொல்லணும். அதாவது சில விஷயங்கள்ல ரொம்ப சூப்பராகவும் சில விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். மாத தொடக்கத்துல உங்க ராசிக்கு 5வது வீட்டுல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய்னு 5 கிரகங்கள் ஒண்ணா இருக்காங்க. இது ஒரு பக்கம் கிரியேட்டிவிட்டியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் குழப்பத்தையும் தரும். 5வது வீட்ல ராகுவோட கிரகங்கள் சேர்றதுனால மெயினா எந்த விஷயத்துல பாதிப்பு வரும்? மெயினா காதல். இந்த மாசம் காதல் உறவுகள்ல சில சிக்கல்கள் வரலாம். உங்க 2 பேருக்குள்ள அன்பு இருந்தாலும் வேற ஒருத்தரோட தலையீடு அல்லது நெருக்கம் உங்க உறவுக விரிசலை உண்டாக்கலாம். சோ உங்க பார்ட்னர் மேல நம்பிக்கையா இருங்க, மத்தவங்க பேச்ச கேட்காதீங்க. ஆனா அதே சமயம் திருமணமானவர்களுக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, கெரியர் பத்தி சொல்லுங்களேன். வேலை தேடுறவங்களுக்கு ஏதாவது குட் நியூஸ் இருக்கா? கண்டிப்பா. துலாம் ராசிக்கு இந்த மாசம் வேலையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. பிடிக்காத வேலையில இருந்தவங்க தங்களுக்கு பிடிச்ச மாதிரி புது வேலையை தேடுறதுக்கு இது சரியான நேரம். வேலை இல்லாதவங்களுக்கு புது வேலை கிடைக்கும். நீங்க ஒருவேளை டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கறீங்கன்னா உங்க ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட தைரியமா பேசுங்க. அதுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். எக்கனாமி வைஸ் எப்படி இருக்கும்? செலவுகள் கட்டுக்குள்ள இருக்குமா? பண விஷயத்துல எந்த குறையும் இல்லைங்க. நிதி நிலைமை இந்த மாசம் திருப்திகரமா இருக்கும். ஆனா ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் செலவு வர வாய்ப்பு இருக்கு. மெயினா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. வெளியில சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. 26ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிலீஃப் இருக்குன்னு கேள்விப்பட்டேனே. ஆமா, 26ஆம் தேதி சுக்கிரன் இடமாற்றம் அடையறதுனால உங்க ஹெல்த்ல நல்ல முன்னேற்றம் தெரியும். உங்க தன்னம்பிக்கை அதிகமாகும். மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒருவேளை நீங்க ஃபாரின் போகணும்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இந்த மாசம் ரொம்பவே சாதகமா இருக்கு. ஓகே, குடும்பத்துல யாருடைய ஆரோக்கியத்தையாவது கவனிக்கணுமா? ஆமா, உங்க அம்மாவோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டணும்.
அவங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். அதே மாதிரி மாணவர்கள் படிப்புல நிறைய தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சோ அவங்க எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, அப்போ துலாம் ராசிக்காரங்க காதல்லையும் அம்மாவோட ஆரோக்கியத்திலயும் கவனமா இருந்தா மத்தபடி இந்த மாசம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நிஜமா, சனி பகவான் 6வது வீட்டில் இருக்கிறதுனால எதிரிகளை ஜெயிக்கிற சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். பயப்பட தேவையில்லை. அருமையான விளக்கம். துலாம் ராசி நேயர்களே, உங்க சமநிலையான குணத்தால இந்த மாசத்தை வெற்றிகரமா கிடப்பீங்கன்னு நம்புறோம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ராசிகள்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான விருச்சக ராசி பத்தி தான். இந்த மாசம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல விஷயங்கள்ல சாதகமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா சில வார்னிங்கும் இருக்காமே. ஆமாங்க, விருச்சிக ராசிக்கு இந்த மாசம் ஒரு மிக்சட் பேக் தான். கிரக நிலைகளை பார்த்தா 4வது வீட்ல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன்னு 5 கிரகங்கள் ஒண்ணா இருக்காங்க. இது உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை அள்ளி தரும். ஆனா குரு 8வது வீட்லயும் சனி 5வது வீட்லயும் இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும்? வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் ஸ்பீடு பிரேக் போட்ட மாதிரி இருக்கும். வேலை செய்யும்போது நிறைய தடைகள் வரும். ஒரு வேலையை முடிக்க 2-3 தடவை போராட வேண்டியிருக்கும். ஆனா தொழிலதிபர்களுக்கு அப்படியே ஆப்போசிட். பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் பெரிய சக்சஸ் காத்துட்டு இருக்கு. நீங்க எடுக்க போற சில அதிரடி முடிவுகள் பிசினஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்களேன், அவங்களுக்கு டைம் எப்படி இருக்கு? மாணவர்கள் ரொம்பவே சூப்பரான டைமை என்ஜாய் பண்ண போறாங்க. மனசுல ஒரு புது விதமான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். எவ்வளவு கஷ்டமான சப்ஜெக்டையும் அசால்ட்டா படிச்சு முடிச்சிருவீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் உண்டு. ஃபைனான்ஸ் எப்படி இருக்கும்? ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? நிதி ரீதியா இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள், லேப்டாப், கார்னு புதுசா ஏதாவது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு மாசத்தோட 2வது பாதியில லாபம் கொட்டும். பணவரவு உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன சொல்றாங்க? வீட்ல அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் கடைசியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. குடும்பத்துல ஒரு அன்பான சூழல் நிலவும். வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் விசா கிடைக்கிறதுக்கோ இல்ல வெளிநாட்டு பயணம் போறதுக்கோ நல்ல சந்தர்ப்பம் வரும். ஹெல்த் விஷயத்துல மட்டும் ஏதோ எச்சரிக்கை சொன்னீங்களே. ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியம். மார்பு மற்றும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம். ஏற்கனவே பழைய நோய் ஏதாவது இருந்தா அது மாச கடைசியில கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. சின்ன பிரச்சனை தானேன்னு அசால்ட்டா இல்லாம உடனே மருத்துவரை பார்க்கறது நல்லது. சூப்பர். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் அலர்ட்டா இருந்துட்டு பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணா இந்த மாசம் அவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் தான். கண்டிப்பா. உங்க ராசிநாதன் செவ்வாய் 4வது வீட்ல இருக்கிறதுனால தைரியமா செயல்படுவீங்க. வெற்றி நிச்சயம். அருமையான தகவல். விருச்சக ராசி நேயர்களே, சவால்களை தகர்த்து சாதனை படைக்க வாழ்த்துக்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி பத்தி தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் பல வழிகள்ல பாசிட்டிவா இருக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். என்னென்ன மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு? ஆமாங்க, தனுசு ராசிக்கு இந்த மாசம் ரொம்பவே சிறப்பான மாசம். ஏன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் 7வது வீட்ல இருந்து 11ஆம் தேதியிலிருந்து நேர்கதியில டைரக்ட்ல வராரு. அதோட 3வது வீட்ல செவ்வாய், ராகு, புதன்னு கிரகங்கள் வலுவா இருக்கிறதுனால உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும். சூப்பர். அப்போ வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கிடைக்குமா? கண்டிப்பா. வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ். நீங்க உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்களை எவ்வளவு தூரம் நல்லா நடத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அவங்களோட சப்போர்ட்னால வேலையில பெரிய முன்னேற்றம் வரும். பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த மாசம் பிசினஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். புது டீல்ஸ் கைகூடும். ஃபேமிலி லைஃப் பத்தி சொல்லுங்களேன். 4வது வீட்ல சனியோட சூரியனும் சுக்கிரனும் சேர்றாங்களே. ஆமா,
4வது வீட்ல கிரகங்கள் சேர்றதுனால குடும்பத்துல வெயிலும் நிழலும் கலந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன வருத்தங்கள் வந்தாலும் சுக்கிரன் 6ஆம் தேதி 5வது வீட்டுக்கு போறதுனால சந்தோஷம் திரும்பிடும். நிதி நிலைமை இந்த மாசம் ரொம்ப டீசென்ட்டா இருக்கும். வருமானம் சீரா இருக்கும். அதே சமயம் செலவுகள் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். லவ் அண்ட் மேரேஜ் லைஃப் பத்தி என்ன சொல்றாங்க? காதல் விஷயத்துல மாசத்தோட 2வது பாதி ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். பார்ட்னர் கூட இருந்த பிரச்சனைகள் தீரும். திருமணமான தம்பதிகளுக்குள்ள ஒரு நல்ல புரிதலும் வெற்றிகரமான முன்னேற்றமும் இருக்கும். குருவோட பார்வை 7வது வீட்ல இருக்கிறதுனால பிரிஞ்சிருந்தவங்க கூட ஒன்னா சேர வாய்ப்பு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஆரோக்கியம் பத்தி உங்க கருத்து என்ன? மாணவர்கள் இந்த மாசம் அவங்க பண்ண கடின உழைப்புக்கான அறுவடைய பார்ப்பாங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ரிசல்ட் பாசிட்டிவா வரும். ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏற்கனவே ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா அதை அலட்சியப்படுத்தாம டாக்டர் சொன்ன அட்வைஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்க லைஃப் ஸ்டைல்ல சின்ன மாற்றங்களை செஞ்சா ஆரோக்கியத்தை அழகா மெயின்டைன் பண்ணிடலாம். அப்போ தனுசு ராசிக்காரங்க இந்த மாசம் தன்னம்பிக்கையோட செயல்பட்டு ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன கவனத்தை வச்சா போதும். ஆமா, குருவோட அருளும் உங்க தைரியமும் உங்களை இந்த மாசம் ஒரு வின்னரா மாத்தும். அருமையான விளக்கம். தனுசு ராசி நேயர்களே, உங்க லட்சியத்தை நோக்கி துணிஞ்சு முன்னுக்கு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது எப்போதும் பிஸியா இருக்கிற மகர ராசி பத்தி தான். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் கிரகங்கள் ஒரு பெரிய மீட்டிங் போடுறதா கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? ஆமாங்க, அதுவும் சாதாரண மீட்டிங் இல்ல. மாத தொடக்கத்துல உங்க ராசிக்கு 2வது வீட்ல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகுன்னு 5 கிரகங்கள் ஒண்ணா அமர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6வது வீட்ல இருக்கிற குரு பகவானும் அவங்கள பாக்குறாரு. இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். 2வது வீடுங்கிறது வாக்குஸ்தானம் இல்லையா? அப்போ பேச்சுல ஏதாவது மாற்றம் இருக்குமா? கண்டிப்பா உங்க பேச்சுல ஒரு அதிரடி மாற்றம் தெரியும். சில நேரங்கள்ல ரொம்ப இனிமையா பேசி உறவுகளை பலப்படுத்துவீங்க. ஆனா சில நேரங்கள்ல உங்க பேச்சே பிரச்சனைகளை தேடியும் தரும். அதனால எங்க என்ன பேசணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நிதி ரீதியா இது ஒரு சூப்பர் டைம். செல்வத்தை சேர்க்கறதுல நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. வேலை மற்றும் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? வேலையில இருக்கிறவங்களுக்கு அவங்க செஞ்ச கடின உழைப்புக்கேத்த பலன் கிடைக்கும். ப்ரொமோஷன் அல்லது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஆனா பிசினஸ் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். பலன்கள் மிதமா தான் இருக்கும், ஆனா முயற்சி கைவிடக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் வெளிநாட்டு முயற்சிகள் பத்தி என்ன சொல்றாங்க? மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல மாசம். சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் படிப்புல ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி நீங்களோ இல்ல உங்க குடும்பத்துல யாராவது வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தா இந்த மாசம் அதுல ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லவ் அண்ட் மேரேஜ் லைஃப் பத்தி சொல்லுங்களேன். அங்கேயும் டெஸ்ட் இருக்குமா? ஆமா, காதல் விஷயத்துல உங்க லவ் ஒரு சின்ன டெஸ்ட சந்திக்கும். ஆனா பயப்பட வேண்டாம், அது உங்க காதலை இன்னும் ஆழப்படுத்தும். திருமணமானவங்களுக்கு தான் அப்பப்போ ஏற்ற இறக்கங்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்த் இஷ்யூஸ் தொந்தரவு கொடுக்கலாம். சோ ஒருத்தர் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹெல்த் விஷயத்துல மகர ராசிக்காரங்க எதை கவனிக்கணும்? இது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்துக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா மூல நோய் இல்லனா மர்மமான உடல்நல பிரச்சனைகள் உங்களை வாட்டலாம். சின்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனே டாக்டரை பாருங்க. ஆரோக்கியமா இருந்தாதானே எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கா? மர்மமான விஷயங்கள், அதாவது ஆன்மீகம் அல்லது மறைபொருள் வித்தைகள் மேல உங்களுக்கு திடீர்னு ஈர்ப்பு அதிகமாகும். அத பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க. ஓகே, அப்போ மகர ராசிக்காரங்க பேச்ச கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்துல அக்கறை காட்டினா இந்த மாசம் அவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாசம்தான். நிஜமா திட்டமிட்டு செயல்பட்டா மகர ராசியை யாராலையும் அசைக்க முடியாது. அருமையான விளக்கம். மகர ராசி நேயர்களே, உங்க உழைப்பை நம்பி தொடர்ந்து முன்னேறுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு விசித்திரமான அதே சமயம் அறிவுபூர்வமான ராசியான கும்பராசி பத்தி தான்.
இந்த மாசம் கும்பராசிக்கு கிரகங்கள் எல்லாமே அவங்க ராசியிலேயே வந்து உட்கார்ந்திருக்காங்களே, இது நல்லதா இல்ல சவாலா? ஆமாங்க, கும்பராசிக்கு இது ஒரு மிக முக்கியமான மாசம், சிக்னிஃபிகண்ட் மந்த். ஏன்னா மாத தொடக்கத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகுன்னு 5 கிரகங்கள் உங்க ராசியிலேயே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5வது வீட்ல இருக்கிற குரு பகவானும் உங்க ராசியை பார்க்கறாரு. மொத்தம் 6 கிரகங்களோட தாக்கம் உங்க ராசியில இருக்கு. இது ஒரு பக்கம் உங்களை ரொம்ப பவர்ஃபுல்லா மாற்றும், இன்னொரு பக்கம் சின்ன சின்ன குழப்பங்களையும் தரும். 6 கிரகங்களோட தாக்கம்னா மெயினா எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆரோக்கியம் தான். உங்க ராசியில இத்தனை கிரகங்கள் நெருக்கமா இருக்கிறதுனால ஹெல்த் ரொம்பவே அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. குறிப்பா மாசத்தோட பிற்பகுதியில சனி சூரியன் கூட்டணி 2வது வீட்ல நடக்கிறதுனால கண் பிரச்சனைகள், வாய்ப்புண் அல்லது பல்வலி வந்து உங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணலாம். சோ ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவை. வேலை மற்றும் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? வேலையில இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் மத்தவங்க கிட்ட பேசுறப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கு. உங்க நடத்தையையும் பேச்சையும் ரொம்ப அன்பா மாத்திக்கிட்டாதான் வேலையில நீடிக்க முடியும். பிசினஸ் பண்றவங்களுக்கு சில பெரிய சவால்கள் வரும், ஆனா உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதை சமாளிச்சிருவீங்க. காதலும் திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்கு? கும்பராசி காதலர்களுக்கு இது லக்கி மாசமா? ஆமா, காதல் விஷயத்துல இந்த மாசம் ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கும். பரஸ்பர அன்பு அதிகரிக்கும், உங்க பார்ட்னர் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனா திருமணமானவர்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பான டைம். தேவையில்லாத மோதல்கள், ஈகோ பிரச்சனைகள் வரலாம். 7வது வீட்ல கேது இருக்கிறதுனால வாழ்க்கை துணையை சந்தேகப்படாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். நிதி ரீதியா இந்த மாசம் கும்பராசிக்கு கை கொடுக்குமா? மாதத்தோட முதல் பாதி கொஞ்சம் சுமாராவே இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, மாதத்தோட 2வது பாதி நிதி ஆதாயத்துக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. எதிர்பாராத பணவரவு கூட வரலாம். நிதி நிலைமை படிப்படியா உயரும். ஃபேமிலி லைஃப் பத்தி சொல்லுங்களே. குடும்ப விஷயங்கள் இந்த மாசம் ஆவரேஜா தான் இருக்கும். பெரிய பிரச்சனைகள் இல்லைனாலும் அப்பப்போ சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போகும். ஆனா 11ஆம் தேதி குரு பகவான் நேர்கதியில வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் மனதைரியத்தையும் கொடுக்கும். ஓகே, அப்போ கும்பராசிக்காரங்க அவங்க ஆரோக்கியத்துல மட்டும் கண்ணும் கருத்துமா இருந்துட்டு பேச்சை குறைச்சிக்கிட்டா இந்த மாசம் சிறப்பா இருக்கும். நிஜமா, உங்க ராசியில இருக்கிற கிரக கூட்டணிகளை சரியா ஹேண்டில் பண்ணிட்டா இந்த மாசம் உங்களுக்கு பல புதிய அனுபவங்களை கொடுக்கும். அருமையான விளக்கம். கும்பராசி நேயர்களே, சவால்களை உங்க அறிவால ஜெயிச்சு முன்னேறுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாம ராசி சக்கரத்தின் நிறைவு ராசியான கருணையுள்ளம் கொண்ட மீனராசி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாசம் மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் 7.5 சனியின் தாக்கம் அதிகமா இருக்குமோ? ஆமாங்க, மீனராசி நேயர்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் பலவீனமான காலம்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்க ராசிநாதன் குரு 4வது வீட்ல இருந்தாலும் சனி பகவான் உங்க ராசியிலேயே, அதாவது 1வது வீட்ல அமர்ந்து ஜென்ம சனியா தொடர்றாரு. அது மட்டும் இல்லாம மாச ஆரம்பத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகுன்னு 5 கிரகங்கள் 12வது வீடான விரயஸ்தானத்துல இருக்கிறது ஒரு பெரிய சவால். விரயஸ்தானத்துல 5 கிரகங்களா? அப்போ மெயினா எந்த விஷயத்துல அவங்க அலர்ட்டா இருக்கணும்? 2 விஷயங்கள். ஒன்னு ஆரோக்கியம், இன்னொன்னு செலவுகள். உடல்நல பிரச்சனைகள் இந்த மாசம் உங்களை அதிகமா வாட்டலாம். சூரியன் 15ஆம் தேதி உங்க ராசிக்கு வந்து சனியோட இணையறாரு. இது பிபி அல்லது எலும்பு சம்பந்தமான உபாதைகளை தரலாம். அதே மாதிரி செலவுகள் கட்டுக்கடங்காம போகும். எதையாவது ஒன்ன மாத்தி மாத்தி செலவு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த மாசத்துல அவங்களுக்கு நிம்மதியே இல்லையா? ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லுங்களேன். கண்டிப்பா இருக்கு. என்னதான் ஆரோக்கியம், பணம்னு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க குடும்ப உறவுகள் ரொம்ப திருப்திகரமா இருக்கும். வீட்ல மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. குறிப்பா காதல் விஷயத்துல நீங்க ரொம்ப நேர்மறையான முடிவுகளை பார்ப்பீங்க. உங்க காதலும் புரிதலும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். திருமணமான தம்பதிகளுக்கு எப்படி இருக்கும்? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாங்களே. ஆமா, திருமணமானவர்களுக்கு மாசத்தோட ஆரம்பம் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஆனா மாசத்தோட இடைப்பகுதியில சுக்கிரனோட இடமாற்றத்தால நிலைமை அப்படியே தலைகீழா மாறும். ரொம்ப சுமூகமான அன்பான உறவு நிலவும். ஆனா எதுவா இருந்தாலும் பேச்சுல கொஞ்சம் நிதானம் தேவை. கேரியர் மற்றும் பிசினஸ் பத்தி உங்க கருத்து என்ன? வேலைன்னு பார்த்தா இது உங்களுக்கு ஒரு நல்ல மாசம்தான். நீங்க போடுற கடின உழைப்புக்கு ஏத்த பலன் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். ஆனா கேது 6வது வீட்ல இருக்கிறதுனால உங்க எதிரிகள் வேலையில சில தடைகளை உருவாக்க பார்ப்பாங்க. தொழிலதிபர்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ் என்னன்னா, வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா உங்களுக்கு புதுசா நிதியுதவி அல்லது ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மாணவர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு இது ஒரு மிதமான மாசம்தான்.
குரு 4வது வீட்ல இருந்து அவங்க ராசியை பார்க்கறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாதான் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கும். ஓகே, அப்போ மீன ராசிக்காரங்க அவங்க ஹெல்த்லயும் பர்ஸ்லயும் கொஞ்சம் கவனமா இருந்தா ஃபேமிலி லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த மாசத்தை கடந்துடலாம். நிஜமா 2ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு வர்றது ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி 26ஆம் தேதி அவர் 2வது வீட்டுக்கு போறதும் உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும். பொறுமையா இருந்தா ஜென்மசனியை ஜெயிச்சிடலாம். அருமையான விளக்கம். மீனராசி நேயர்களே, உங்க பொறுமையும் இறை நம்பிக்கையும் உங்களை காப்பாற்றும். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.